சுகாதார வசதி எளிதாவும் கிடைக்கணும், எங்கேயும் கிடைக்கணும், குறைந்த செலவுல கிடைக்கணும். இதைத்தான் நோக்கி நாங்க பாடுபடுறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்கனவே இந்தியா முழுவதும் இருக்க கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த கனவை எல்லாம் நிறைவேற்றி வருகிறது. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், புதுச்சேரியில் இருக்க எந்த ஒரு குடிமகனும் சிகிச்சைக்காக பக்கத்தூருக்கு போகணுங்கிற நிலைமையே வரக்கூடாது. இன்னும் கூட சொல்ல போனா மத்த ஊர்ல இருக்கவங்க புதுச்சேரிக்கு போனா நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு இங்க வரணும். புதுச்சேரியை ஒரு மருத்துவ சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என்று நான் உறுதியா நம்புறேன். புதுச்சேரியில ஏற்கனவே 9 மருத்துவக் கல்லூரி இருக்கு. ஜிப்மர்ல உள்ள பிராந்திய புற்றுநோய் மையம் நவீனமயமாக்கப்படுது. சுகாதார திறன் மேலும் அதிகரிக்கப்படுது. இது மட்டும் இல்லாம 3 தீவிர சிகிச்சை பிரிவு PM அபிம் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. புதுச்சேரி காரைக்கால்ல இந்த புதிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் உங்களுக்காக இயங்க போகுது. புதுச்சேரி தமிழின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்துக்கும் பெயர் பெற்றது. முழுமையான ஹெல்த் கேர் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறதுக்காக நாங்க பாடுபடுறோம். காரைக்கால்ல உள்ள புதிய ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனையும் இந்த சேவையை தொடர்ந்து செய்யும். Friends, connectivity is the backbone of progress. We are focusing both on rural and urban infrastructure. On one hand, hundreds of kilometers of rural roads are being built. They are improving connectivity for students, farmers, workers, and small businesses. At the same time, we are also working to ensure decongestion of Puducherry. We have announced projects worth over 1,000 crore rupees in Puducherry town. This includes a flyover worth for 140 crore rupees. வணக்கம். கனெக்டிவிட்டிங்கிறது தான் ஒரு முன்னேற்றத்துக்கான முதுகெலும்பு. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்புல நாங்க இதனால அதிக கவனம் செலுத்துறோம். ஒரு புறம் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள்லாம் கட்டப்பட்டு வருது. மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் சின்ன சின்ன வியாபாரம் செய்யற வணிகர்கள் இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர இணைப்பை இது போன்ற சாலை மேம்பாடு தான் உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் புதுச்சேரியில் இருக்கிற டிராபிக் கன்ஜெஷன், போக்குவரத்து நெரிசலை எப்படியெல்லாம் குறைக்கலாம்னு நாங்க இப்பவே திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி நகர்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள புதிய நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். இதுல ஒரு பெரும் தொகையாக 440 கோடி ரூபாய், 140 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேம்பாலமும் அடங்கும். Friends, connectivity to Chennai is being improved through upgrades in the East Coast Road and Grand Southern Trunk Road. Travel time between Puducherry and Chennai will reduce to about 1.5 to 2 hours. The Puducherry to Kadlur National Highway is already completed, and the Karaikal National Highway is being upgraded. We are investing more than 30,000 crore rupees in road projects in the East Coast Corridor up to Kanyakumari. These projects link parts of Puducherry to major economic hubs like Chennai, Bengaluru, and Coimbatore. Such connectivity will significantly boost tourism, trade, and industry. நண்பர்களே, கிழக்கு கடற்கரை சாலை, அப்புறம் GST ரோடு, இதை மேம்படுத்தப்பட்ட பணிகள் எல்லாம் சென்னைக்கான சாலை இணைப்பை
மிக எளிதாக்குகிறது, விரைவாக்குகிறது. இனிமே புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையிலான பயண நேரம் 1.5 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல நீங்க போக முடியும். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே முடிச்சாச்சு. மேலும் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையும் விரைவாக முடிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி வரை கிழக்கு கடற்கரை சாலை திட்டங்கள்ல கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் புதுச்சேரியின் சில பகுதிகளை சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் போன்ற பொருளாதார மையங்களோட இணைக்குது. இதனால புதுச்சேரியோட பொருளாதாரம் மேம்படும். இந்த சுற்றுலா, வர்த்தகம், தொழில்துறை இது எல்லாத்தையும் இந்த சாலை மேம்பாடு உயர்த்தும். Friends, tourism is one of Puducherry's greatest strengths. As a weekend destination, it already attracts thousands of people. Trains and flights are always full. It is due to the warmth of the people of Puducherry that this is happening. With investment in spiritual tourism, eco-tourism and health tourism, we are taking this to new heights. Under the Prahalad scheme, development of pilgrimage facilities at various temples is being done. Sri Aurobindo and the mother saw Auroville as the universal city of consciousness. I am happy to know that a global spiritual Mahotsav is beginning today in Auroville. Such gatherings unite people across regions and religions. நண்பர்களே, புதுச்சேரி சுற்றுலாங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்ததாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலால புதுச்சேரி மிகப்பெரிய பங்கை அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வார இறுதியில் மக்கள் எல்லாம் வருகை தரும் ஒரு வசந்த பூமியாக புதுச்சேரி அனைவரையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. இது காரணம் என்ன? மக்களோட அன்பு, மக்களுடைய அரவணைப்பு. இந்த ஊருக்கு வரணும்னு பக்கத்து மாநிலத்து மக்களை எல்லாம் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, சுகாதார சுற்றுலா, இதுல செய்யக்கூடிய முதலீடுகள் மூலம் நாங்க புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சியை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வோம். இன்னும் சொல்ல போனா இந்த பிரகலாத் ஸ்கீம் மூலமா பண்பாட்டு பரப்புரையின் மூலம் பல்வேறு கோயில்கள்ல புனித யாத்திரை வசதிகளையும் மேம்படுத்துவோம். அதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது.